பொதுவாகவே கிரிக்கெட் பல ஆச்சரியங்களை நம்ம கிட்ட கொடுக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமா இந்திய கிரிக்கெட்ல வந்திருக்க ஒருத்தர் தான் சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி. 13 வயசு பையனை நிறைய கோடிகள் கொடுத்து ஐபிஎல் ஆக்ஷன்ல ராஜஸ்தான் எடுத்தப்போ யாருப்பா இந்த பையன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாரும் மனசுலயுமே வந்துச்சு. அதே நேரத்தில் இறங்கி அவர் ஆடினப்போ இந்த பையன்ட்ட ஏதோ இருக்குப்பா அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். பட் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவன் வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் அடிக்கிறான், அவனுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்டிங்லாம் கிடையாது, என்ன மேபி போனா 10ல் ஒரு மேட்ச் விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இல்லை, நான் வந்து விரலாட்டுறவன் இல்லை, விரலை விட்டு ஆட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி வந்து வைபவ் சூரியவன்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்ச்லையுமே நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட அந்த கேம் பார்த்துட்டு தான் சஞ்சு சாம்சன் ஓப்பனராக நமக்கு தேவையில்லை, வெளியில் விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்ஆர் இப்போ புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஐபிஎல் மட்டும் இல்லை மக்களே, அதுக்கப்புறம் நடந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ எதுக்கு வைபவ் சூரியவன்சியை பற்றி பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபி வேர்ல்டு ஏஷியா கப் ரைசிங் ஸ்டார் 2025 நடந்துகிட்டு இருக்கு. அதுல யுஏஇக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல கிட்டத்தட்ட வைபவ் சூரியவன்சி விளையாண்ட ஒரு கேம் மொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையுமே அவர் பக்கம் திருப்பி இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். 42 பாலுல 144 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்கிறாரு. 20 ஓவர்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 297 போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு அன்ரியல் ஹிட்டிங், அதுல வந்து மாற்றுகிறதே கிடையாது. 144 ரன்னுல 134 ரன் வந்து வெறும் பவுண்டரிஸ் மூலமாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 11 4 15 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு அன்ரியல் ஹிட்டிங்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வைபவ் சூரியவன்சியோட மார்க்கெட்டா இருக்கட்டும், அவர் மேல படுற லைம் லைட்டா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பேசப்படுது. ஒரு டைம்ல ஜெய்ஸ்வால் வந்தாரு, ஜெய்ஸ்வால் மாதிரி இன்னொரு ஓபனர் வருவாரா அப்படிங்கிறப்ப திடீர்னு அபிஷேக் சர்மா வந்து எங்கேருந்தோ தடால் புடால்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. அபிஷேக் சர்மாவை விட ஃபாஸ்டா யாருனாலையும் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ ஹோல் மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆள் வந்திருக்கிறாரு. வைபவ் சூரியவன்சி இந்திய கிரிக்கெட்டோட மிகப்பெரிய ஃபியூச்சரா இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.